ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில vlog அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நிறையா பக்கம் ஷூட் போயிருப்பேன். அந்த ஷூட்டிங் இந்த ஸ்பாட்டு சின்ன சின்ன பிட்டாக தான் போட்டிருக்கேன் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பக்கம் ஷூட் போயிருந்தேன். அதாவது சந்தோஷனுடைய சேவல் கட்டுத்தரைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு ரோடு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து ரோடு தான். அந்த ரோட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம சந்தோஷ் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷ் வீட்டில் இருக்கிற ஒரு ரேக்லா வண்டி. இந்த ரேக்லா வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் ரேக்லா வண்டி மாதிரி தான். ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அது வந்து சந்தோஷ் உள்ளே தள்ளி வச்சாப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் உட்காந்து சவாரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ரேக்லா வண்டி. பாருங்க, இந்த தடம் ஒரு கிராமத்து வீடு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே காட்டியிருப்பேன் பாருங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு தான். நம்ம வீட்டினுடைய அந்த ஃப்ரண்ட் கேட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைரஸ் படுத்திருக்கு. சில பூத்தொட்டிகள்லாம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் நிறையா பூத்தொட்டிகள் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தி மரம். இப்போ அத்தி செடி தான் வச்சுருக்கு. இந்த செடி வந்து நான் ஒரு போன்சாய் ட்ரீயாக வளர்த்தலாம் அப்படின்னு ஆதர்ஸ் முயற்சி பண்ணிகிட்ருக்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தொட்டிகளில் வந்து செடிகள் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு குரோட்டன்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியல எனக்கு பேர். அப்புறம் இந்த செவ்வந்தி பூ சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மாதுளை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொம்பு வச்சது தான், மாதுளையினுடைய கொம்பு வச்சது தான். அது இப்போ தான் காயோடவே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுதான் காயோடவே வருது. இது வந்து சைனா டோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரீ. அதுவும் இப்போ நல்லா செழிப்பாக வந்திருக்கு, சைனா டோலு. அப்புறம் இது வந்து நெல்லி மரம், மலை நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது எலுமிச்சை செடி தான். அது டேமுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு டேமில் வந்திருக்கோம். டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கார்த்தியினுடைய படம் வந்து ஜப்பான் படம் ஷூட்டிங் இந்த டேமில் தான் நடந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக டேமோட வியூ பார்க்கலாம். சின்ன ஷார்ட் வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரிகிற பக்கம் தான் நான் இந்த வேனெல்லாம் நிறுத்தியிருப்பாங்க பாருங்கள். இப்போ தண்ணி அந்த இடத்துல எல்லாம் வந்திருக்கு. ஒரு பனை மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஒரு பனை மரம், சின்ன பனை மரம் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் வந்து அந்த டூரிஸ்ட் வேன் கேரவன் எல்லாம் நின்று இருக்கும். இங்கே வச்சு தான் கார்த்தி, அப்புறம் ஜித்தன் ரமேஷ், வாகை சந்திரசேகர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் விஜய் மில்டன் இருந்தாப்புல. அவங்கெல்லாம் வச்சு இங்கே தான் நம்ம எடுத்திருந்தோம் ஃபோட்டோ. இன்றைக்கி அந்த டேமை தான் இப்படி சுற்றி பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு, எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட 2-3 பேர் கேட்டாங்க, உங்கள் ஏரியாவில் ஒரு டேம் இருக்குது, அந்த டேமு எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் நம்ம வீட்டு பக்கத்தில் தான், வாங்க வந்து பார்க்கல அப்படின்னு. ரொம்ப ஒரு அழகான டேமு பாருங்கள். தென்னை மரங்கள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயே நிற்கிது இப்போ எல்லாமே பாருங்கள். இன்னைக்கு இங்கே தான் ஷார்ட் வீடியோ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு அழகான வீடு இருக்குது, அந்த வீட்டை பார்த்துடலாமா? பாருங்கள், இங்கே தான் வீடு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நாய் வேற நம்மளை பார்த்து உழைக்குது. அந்த நாய் கடிச்சிருமா? அது கடிக்காது, அது வீட்டு பக்கத்துல கூட தண்ணி வந்துருச்சு. இதுதான் அந்த மாட்டு சாலையெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே வீடு அந்த பக்கம் நாய் வந்து உழைச்சிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால நாங்கள் போகல. பாருங்க தண்ணி வந்து எவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு. இங்கே தான் கோவில், இங்கே ஒரு கோவில் இருக்கு. சின்ன குடிசை வீடுங்க. இங்கே தான் ரொம்ப வருஷமா இங்கே தான் இருக்காங்க இவங்க எல்லாமே. உள்ள 2-3 நாய் கட்டி வச்சிருக்காங்களா, அதனால இங்கே போகலை. மாடெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஆலமரம், அரச மரம், இங்கே ஒரு அரச மரம் இருக்கு. தண்ணி பாருங்க ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு. நம்ம வந்தனால
எல்லா டாக்குமே நாய்கள் எல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் வந்து தெரியுமா கொடுக்குறாங்க அப்படின்னு. போங்க போங்க போங்க, ஒன்றும் கொடுக்கறது இல்லை, போய்க்கா. பாய். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாம் வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. எதுவும் கொண்டு வரல. போங்க. ஏய் இவாங்க, போ 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 போய் 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 போ 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 போ. ஜப்பான் பட ஷூட்டிங்கில் வந்து அவங்க கேரவனெல்லாம் இங்கே தான் நின்று இருக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் தான் நின்று இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமான க்ரௌடாக இருந்துச்சு அன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது, தண்ணி எல்லாமே தண்ணி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் சீனெல்லாம் எடுத்துருந்தாங்க, ஃபுல்லுமே தண்ணி பாருங்க. எவ்வளோ அழகான ப்ளைஸ். ஈவினிங் டைமு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல்ல ஒரு வாரத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சிக்கு கிளம்பியிருந்தோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மழையே இல்லை. நாங்கள் எல்லாம் 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஆனால் எல்லாத்துக்குமே கோட் இருந்துச்சு. எப்போவுமே ஹெல்மெட் கோட் வந்து நாங்கள் கட்டாயம் எல்லாருமே வச்சுருக்கோம். நாங்கள் 4 பேர் தான் எடுத்தோம். நான், ஒய்ஃபு, ஆதர்ஷ், அக்ஷரா அப்படி 4 பேர் இருக்கோம். 4 பேருமே சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது மழை வந்துருச்சு. மழையில் ஆப்போசிட்டில் போகவே முடியல, அந்தளவுக்கு சரியான மழை. அதனால் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டோம். பாருங்கள், மழை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தட்டி எடுக்குது. சரியான மழைன்னா சரியான மழை. ஒரு மணி நேரம் சரியான மழையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இங்கே வந்து ஒரு பூச்சனாரி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் நின்றுட்டோம். ஏன்னா அந்த மழைக்கு போக முடியல, அவ்வளோ ரொம்ப ஹெவியான மழையாக இருந்துச்சு அன்றைக்கி. அதனால் இங்கே நின்றுட்டோம் நாங்கள். இன்றைக்கி நம்ம பாலக்காட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இங்கே நானும் ஆதர்ஷும் 2 பேர் தான் வந்திருக்கோம். அதிகமாக எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் போவோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. 2 பேரும் தான் வீடியோ எடுக்க போயிருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது வந்து இப்போ ஒரு vlogல மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இது நான் எங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படிங்கிறத பிட்டாக எடுத்து ஒரு vlog மாதிரி போட்டிருப்பேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வீடியோ பண்ணுறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வீடியோ முடிச்சு வந்ததையுமே வந்து அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். இருந்தாலுமே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி நிறையா தகவல்கள் வீடியோ மட்டும், அதாவது இந்த கோழி மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், அதையும் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து ஒரு கேரளாக்குள்ளே வந்து ஒரு ஃபிஷ்ஷு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஃபார்முக்கு வந்துட்டுருக்கோம். அந்த வழி தான் இது. பார்த்திங்கன்னா சுற்றிலுமே கேரளானா எவ்வளோ இயற்கையாக இருக்கும் பாருங்கள். ஒரு குளம் ஒன்று இருக்குது பக்கத்தில். இந்த குளத்தை பாருங்கள், குளம். இந்த இடத்துக்கு தான் இப்போ வந்துட்டுருக்கோம். உள்ளே இப்போ நான் போயிட்டுருக்கேன், அந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ஃபார்ம் தான். இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்டு, ஹோல்சேலில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது 1000 பீஸ், 2000 பீஸ், 1 லட்சம் பீஸு, அந்த மாதிரி ஃபுல்லுமே வந்து ஹோல்சேலில் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மு பாருங்கள். ஃபார்மோட ஃப்ரண்டில் காட்டுறேன் பாருங்கள். ஃபார்மோட இப்போ நம்ம ஃப்ரண்டில் இப்போ வந்து ஆதர்ஷ் போயிட்டுருக்கான். இந்த ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பெரிய பெரிய தொட்டியில் தான் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் வளர்த்துறாங்க. இங்கேயே வந்து ப்ரீடு பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து இங்கே ப்ரீடு பண்ணி தான் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானும் ஆதர்ஷம் தான் இருக்கோம். உள்ளே வந்து ஃபிஷ் டேங்குகள் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு 50 வெரைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷ் எல்லா ஃபிஷ்ஷுமே வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஆல் இந்தியா ஃபுல்லுமே வந்து ஹோல்சேல் சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான். நம்ம வந்து ஷூட் பண்ண போன பக்கம், நம்ம பர்ச்சேசிங் பண்ண போன பக்கம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன vlog. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கூட டிஸ்லைக் கூட பண்ணிக்கலாம். மாட்டு சாலையெல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய். நாங்கள் போகல பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு. இங்கே தான் கோவில், இங்கே ஒரு கோவில் இருக்குது.
சின்ன குடிசை வீடுங்க. இங்கே தான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்காங்க இவங்க எல்லாமே. உள்ள 2-3 நாய் கட்டி வச்சுருக்காங்களா, அதனால அங்கே போகலை. மாடெல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஆலமரம், அரச மரம், இங்கே ஒரு அரச மரம் இருக்குது. தண்ணி பாருங்க ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு.